வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூடில் ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரியா? எந்த வருஷத்துல இருந்துன்னா 2018 2020 வரைக்கும் கடைசியாக நடந்த ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 127 கொஸ்டின் இருக்குது. அது இப்படி தான் பிரியுது. 2018 15, 2019 104, 2020 8 கொஸ்டின். நான் அதில் அந்த டிஎன்பிஎஸ்சியால் ரிலீஸ் பண்ணப்பட்ட குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருந்ததையும் கொண்டு வந்துட்டேங்க. பேஜ் நம்பர் 2ல் நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தெரியாது, சில பேர் 2019 என்ன இருந்தது அதுக்கப்புறம் 2020 பார்க்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் இஷ்டம். நான் பேஜ் நம்பர் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 2019 to 2020 வரைக்கும் இருக்கிற அனாலிசிஸ். எக்ஸாம் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் கொஸ்டின்லாம் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. ரீசனிங்கில் இருந்து வந்த நம்பர் சீரியஸில் கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்குறாங்க. ரெகுலராக ஈஸியாக இல்லை. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், ரீசனிங்க்கு வந்து ஸ்கூல் புக்கில் அவ்வளோவுக்கு மெட்டீரியல் இல்லை. நம்ம தமிழ்நாட்டு புக்ஸ் பின்னாடி இருக்கிற மெட்டீரியல் இல்லை. எப்படி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம்மு, ஈவன் ப்ராபபிலிட்டி, பர்சன்டேஜஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ, இதுக்கு அப்படி இல்லை. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க போதும், அதிகமாக தேவையில்லை. ஏன்னா ரீசனிங் வந்து அது நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து கரெக்டான ஃபார்மேட்டில் எழுதிட்டிங்கனாலே பாதி ஒர்க்கு முடிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ நான் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண போகிறதில்ல, அது ரொம்ப லென்த்தியாக போயிடும். அதனால் செலக்டிவான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். சரியா? இது அந்த நம்பர் சீரியஸில் வந்திருக்கு. என்னன்னு தெரியுதா, ப்ரைம் நம்பர்ஸில் ஒரு இதை விட்டுட்டாங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இல்லையா? 11 மட்டும் விட்டுட்டு எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் போட்டு சும்மா கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ நோ ப்ரைம் நம்பர், இது வந்து 10 செகண்ட் கொஸ்டின் தான். சரியா? இதான் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருந்த கொஸ்டினுங்க. ஒயிட்டு பீஸு, ரெட்டு வந்து வயலன்ஸ் தான் கரெக்டாக வரும். இந்த கொஸ்டின் பார்க்க சிம்பிளாக தான் தெரியும், நான் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. டுமாரோ இஸ் மண்டே, சரியா? வாட் டே இஸ் எஸ்டர்டே? அப்போ என்னது? சாட்டர்டே தான் கரெக்டு. ஏன்னா நீங்கள் சண்டேயில் இருக்கீங்க. இப்போ நாளைக்கு மண்டேங்கிறாங்க. அப்போ எஸ்டர்டே என்ன? சாட்டர்டே.
இது பிளட் ரிலேஷன் கொஸ்டின் இல்லையா? ஏ வந்து அதான் அந்த கொம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இப்படி போடுறத மறந்துடாதீங்க. திஸ் டினோட்ஸ் ஃபார் மேல், திஸ் டினோட்ஸ் ஃபார் ஃபீமேல். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளா தெரியும். பட் எக்ஸாம்ல டக்குன்னு ஆன்சர் கன்ஃப்யூஸ் ஆயிடும். அப்ப நீங்க இத பார்த்துட்டு, ஓ! இவங்க ஃபீமேல் தான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். இந்த இடத்துலலாம் பாருங்க கரெக்ட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த இந்த கொம்ப நீங்க கரெக்ட்டா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அழகா போட்டு வந்தீங்கன்னா, யூ கேன் ஈசிலி ஃபைண்ட் அவுட் கிராண்ட் டாட்டர் ஆர் சன்னா அப்படின்னு சொல்லி ஈஸியா கன்க்ளூட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. சரியா? ஏ இஸ் பி சிஸ்டர். ஓகே. சி இஸ் பி சன்னு. ஓகே. டி இஸ் சிஸ் டாட்டரு. ஓகே. டி இஸ் டேஷ் ஆஃப் ஏ. டி யாரு? ஏயும் பியும் அதாவது அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து பி கோட பேத்தி தான் வந்து டி. கரெக்டா? அப்போ ஏக்கும் என்ன பேத்தி தானே வரும். அதான் கிராண்ட் டாட்டர். இது நம்ம அந்த டைஸை வச்சு ஒரு ப்ராப்ளமே எடுத்திருக்கோங்க. சரியா? ஒரு கிளாஸே ஒன்று எடுத்திருக்கோம். அதில் நிறைய இந்த ஓப்பன் டைஸு க்ளோஸ் டைஸ் வச்சு நிறைய மாடல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வித் ஷார்ட் ட்ரிக்ஸோட. அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஓகே. பட் இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த 6ம் 5ம் ஆப்போசிட். அதே மாதிரி இந்த 1ம் 3யும் ஒரு இதை விட்டு, அதே மாதிரி இந்த 2ம் 4ம். ஸோ அந்த பேரை தான் நான் எழுதியிருக்கேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் ஆப்போசிட் சைட் அப்படின்னா என்ன? 1 and 4 தான். ஏன்னா 6 and 5 இருக்கு, 1 and 3 இருக்கு, 2 and 4 இருக்கு. ஸோ 1 and 4 இஸ் ராங். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி கூட போடலாம். அப்படியே இப்படி உங்கள் மெமரியிலே இப்படி மடிச்சிங்கன்னா வந்துடும் ஆன்சரு. பட் இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிள். இது மாதிரி ஒரு வேளை ரெக்டாங்கிளில் இது மாதிரி ட்ரையாங்கிள் வச்சு கொஸ்டின் வந்துச்சுன்னா கிளாக் வைஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் காம்பினேஷன்ஸை. ஆன்டி கிளாக் வைஸ் வேணாம். ஸோ இந்த இப்படி பண்ணிங்கன்னா இதுபடி 4 into 1 4, 4 into 2 8, 8 into 3 24, 24 into 4 96, 96 into 5 980, 480, 480 into 6 எவ்வளோ வருது? 2880.
இது என்ன? அதான் நான் சொன்ன மாரி கிளாக் வைஸ்ல போங்க. 1 இன்டு 2 2 6 இன்டு 4 24. ஸோ 120 இன்டு 6 எவ்வளோ? 720. இது என்னங்க? என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இந்த 4 இன்டு 3 டிவைடட் பை 2. அது மாதிரி 9 இன்டு 2 டிவைடட் பை 3. 20 இன்டு 7 டிவைடட் பை இந்த கொஸ்டின்ல எவ்வளோ ரொம்ப கடினமாக கேட்டிருக்காங்க பாருங்க. 4 into 2 minus 1 7. 7 into 2 plus 1 15. 15 into 2 minus 1 29. அந்த minus 1 plus 1 minus 1 plus 1 நீங்கள் பண்ணணும். அது ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின். அதுதான் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து மென்டல் எபிலிட்டியில் 25 கொஸ்டினில் 20 கொஸ்டினுக்கு மட்டும் குறி வைங்க. 5 கொஸ்டின் வேணாம் நமக்கு, சரியா? அதே மாதிரி அந்த 5 கொஸ்டின் டிஃபிகல்ட்டி வந்து எங்கிருந்து வேணாலும் வரலாங்க. அது ரீசனிங்லேருந்து கூட வரலாம். அதுக்கான உதாரணம் தான் நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு கொஸ்டினை காமிச்சிட்டேன். இது மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும், நீங்கள் அந்த ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிங்கன்னா. அது வேணாம், அதை விட்டுருங்க. இது அந்த டைஸ் ப்ராப்ளம் இல்லையா? இதை 5ன்னு வச்சுக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம். இதை 5ன்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுக்கலாம், 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? விச் இஸ் ஆப்போசிட் டு 2.
இது ரெண்டுத்துலேயுமே காமன் இருக்குதுங்க. காமன் என்ன? 5. ஸோ 5, 5 அப்படியே கிளாக் வைஸில் போகணும் இல்லையா? ஸோ மேலே இருக்குது. இந்த இதில் 5, 3, 1 வரும். இதில் 5, 2, 4 வரும். ஸோ 3க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 1, 5க்கு ஆப்போசிட்டு 6. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2க்கு தான் ஆப்போசிட். 2க்கு ஆப்போசிட் என்ன? 3 தான் கரெக்ட் ஆன்சர். இதை நீங்கள் இமேஜினேஷன் வச்சு கூட போடலாம், பட் ஷார்ட் ட்ரிக்கை பயன்படுத்துங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விச் நம்பர் இஸ் இன் ஆல் த ஜியாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் இன் த ஃபாலோயிங் டயக்ராம். இந்த 2 மட்டும்தான் எல்லாத்தையுமே டச் ஆகும். ட்ரையாங்கிள்லேயும் இருக்கும், சர்க்கிள்லேயும் இருக்கும், ரெக்டாங்கிள்லேயும் இருக்கும். ஸோ 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த டைஸ் ப்ராப்ளங்க. சரியா? இதுக்கும் 2 காமன் இருக்குது, பண்ண முடியாது. இதுக்கும் 2 காமன் இருக்குது. இதுக்கும் பார்த்தா ஒரே ஒரு காமன் தான் இருக்குன்னு, அது 3, 3. ஸோ இதை கிளாக் வைஸ் போங்க. 3, 5, 1. இதோட கிளாக் வைஸ் 3, 2, 4. 3க்கு ஆப்போசிட்டு என்னது? 6 தான். என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6. எவ்வளோ செகண்ட் ஆச்சு பாருங்கள். 15 to 20 செகண்ட்ஸில் ஃபினிஷ்ட். இது நம்ம முன்னாடி பார்த்த ரெக்டாங்கிள் மிஸ்ஸிங் இதில் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னென்னா ஆப்போசிட்ஸ் பார்க்கணும். அதாவது சிங்கிள் டிஜிட் இருந்து டபுள் டிஜிட், இது மாதிரி மல்டிப்ளிகேஷன். திடீர்னு சிங்கிள் டிஜிட் இருக்குது, இந்த பக்கம் டபுள் டிஜிட் இருக்குன்னா அப்போ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை. இப்போ 3 into 2 plus 1 7. ஓகே. 5 into 2 plus 1 11. 7 into 2 plus 1 15. ஸோ இது என்னது? 2 into 2 plus 1 தான். ஸோ 5 is the answer. சரிங்க. நான் முக்கியமான இதெல்லாம் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்டை கோ த்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் மெட்டீரியல் அவ்வளோக்கு இல்லை. ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 127 கொஸ்டினை மட்டும் நல்லா உட்காந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். திஸ் இஸ் மோர் தென் இனஃப். மற்ற தனியாக எடுத்து ரீசனிங்னு ஒரு பெரிய புக் எடுத்துலாம் படிக்காதீங்க, அது வேஸ்ட்டு.
டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் நான் படிப்பேன் ரீசனிங்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஈஸியாக தான் இருக்கும். ஒன்றும் அதிகமாக கஷ்டமாக இருக்காது. அந்த டைஸு, ட்ரையாங்கிள் கால்குலேஷன், நம்பர் சீரியஸ் அதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸும் வச்சுருக்கோம். சரியா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.